வணக்கம். பிளான் வித் பார்த்த நேயர்களே, நம்ம என்ன பார்க்கலாம்னா இன்னைக்கு மார்க்கெட் சென்செக்ஸ் 4 டைம்ஸ் 2222 பாயிண்ட்ஸ் டவுன், நிஃப்டி 662 பாயிண்ட்ஸ் டவுன். என்ன சார் திடீர்னு மார்க்கெட் இறங்கி இருக்கு, இது நம்ம என்ன ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ நீங்க மார்க்கெட் திடீர்னு இறங்கி இருக்கு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சரி ஐடியா இல்லை, உங்களை அட்வைஸ் பண்றவங்க யாரோ சரியா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலன்னு அர்த்தம். கண்டிப்பா மார்க்கெட் 5லேருந்து 10% வரைக்கும் எப்போ வேணா கரெக்ட் ஆகலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே சொல்லிட்டு தான் இருக்கோம். அதுல ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இதுக்கு இவங்க எப்பயுமே மார்க்கெட் இறங்கினா எப்பயுமே பீப்புள் வில் ஃபைண்ட் ரீசன். இப்போ புதுசா ஒன்று சொல்லியிருக்காங்க, என் கேரி ட்ரேடு அதனால இறங்குது மார்க்கெட்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் தேர் குட் பி அ வார் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஈரான் அது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பை பண்ணவே முடியல அந்த ஆர்குமெண்ட். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1998லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டே ஏறவே இல்லை ஜப்பான்ல. 2007 வந்து 1/2% வட்டி, 1/2% வட்டி. நம்ம இங்க ஊர்ல வந்து 6% 8%, அவன் 1/2% வட்டியில இருந்தாங்க. அப்புறம் 2009 பார்த்தீங்கன்னா 0.1% வட்டி, இவ்வளவுதான் இருந்தாங்க. அப்படியே ஒரு நாள் ஓடி இருந்தாங்க. இப்போ 0.25 ஏத்திட்டாங்க, நடுவில் 0 போச்சு, இப்போ 0.25 பண்ணிட்டாங்க. அதனால மார்க்கெட் இறங்குது அப்படின்றாங்க. இப்போ நீங்க சிம்பிளா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒருத்தட்ட உங்களுக்கு ஃப்ரீயா பணம் கொடுக்குறாரு, உங்களுக்கு தெரியும் இல்ல அவர் எப்போனா பணத்தை திருப்பி கேட்பாருன்னு, தெரியுமா தெரியாதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவர் எப்போ பணம் கேட்டாலும் திருப்பி கொடுக்குற மாதிரி பிளான் பி வச்சுக்கணும் நம்ம. ஸோ திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் இது என் வந்து எகெயின்ஸ்ட் டாலர் அப்ரிஷியேட் ஆயிடுச்சு, அதனால திருப்பி நாங்கள் எல்லாம் ஜப்பானுக்கு அந்த பணம் எடுத்துன்னு வரணும், அதனால இறங்கணும்னு சொன்னா ஸ்பெகுலேட்டர்ஸ் தானே அவங்க. இதுதான் செபி கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ இறங்கினாலும் நான் பணம் கேட்டால் திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாம, அதனால என்ன பண்ணாங்க, யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்களா, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்தான், அதனால ஒரு 10% யூஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் இறங்கி இருக்கு அப்படின்னு ஒரு லாஜிக் சொல்றாங்க. அதனால வேர்ல்டு வைட் ஃபுல்லா மார்க்கெட் இறங்குதுன்றாங்க. இன்னொரு பாயிண்ட் கொஞ்சம் லாஜிக்கலி ரீசனபிளா இருக்கு. அட்லீஸ்ட் இஸ்ரேல் ஈரான் வார் இருக்கு, அந்த வார் இன் கேஸ் பில்டப் ஆயிடுச்சுன்னா there will be couple of more countries will also likely to get participated. அந்த சைட்லேருந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பாலஸ்தீன் இஷ்யூ ஆகுது, லெபனான் ப்ராப்ளம் ஆகுது, இந்த சிரியா கொஞ்சம் உள்ள வர்றதுக்கான சான்சஸ் இருந்துட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது இப்போ ஈரான் இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ டைரக்டா வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதோட கான்ஃபிளிக்ட் வந்து வில் ட்ரை டு கெட் லிட்டில் வைடன். அதனால மார்க்கெட் இறங்குதுன்னு சொன்னா இட் இஸ் மேபி ரீசனபிளா கொஞ்சம் லாஜிக்கலா இருக்கு. இப்போ இந்தியன் மார்க்கெட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும்னா, ஒன்லி குளோபல் மார்க்கெட் இம்பாக்ட் ஆகிறதுனால இந்தியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் அதோட இம்பாக்ட் வரத்தான் செய்யும். ஏன்னா என்னன்னா இந்தியன் மார்க்கெட்டும் ரொம்ப ஜாஸ்தி ஓடினே இருந்தது, கரெக்ஷன் ஆகாம ஓடிட்டே இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 8% கிட்டத்தட்ட 7.5% கிட்டத்தட்ட கரெக்ட் ஆனோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8-9% ரேலி ஆயிட்டோம். மார்க்கெட் 10% போயிடுச்சு மார்க்கெட் ரேலி ஆகி. இப்போ இந்த மாதிரி ரேலி ஆனப்போ எதுனா ஒரு கரெக்ஷன் வரணும்ல. Market cannot go one way, it should get corrected some point in time. So market waiting for opportunity is getting corrected. நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன பண்ணணும்? இப்போ நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட வந்து 2.67% டவுனு. ஸ்மால் கேப் நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்மால் கேப் ஓகே, அவன் 4.3%, மெட்டல் 4.85%. அப்போ 4-5% இந்த ஹைலி வாலடைல் ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்னைக்கு இறங்கியிருக்கு. மிட் கேப் வந்து ஆட்லி அரௌண்ட் 3.55% இறங்கியிருக்கு. நிஃப்டி மிட் கேப் வந்து 3.55% இறங்கிருக்கு. அப்போ 3.5லேருந்து 2.68% ஹை ஆஃப் நிஃப்டி மெட்டல் 4.85. ஸோ அப்போ ஆவரேஜா 2.5 to 4% கிட்டத்தட்ட மார்க்கெட்டு இறங்கியிருக்கு. அப்போ நம்ம ஏதாவது ஒரி பண்ணுவோம்? ஒன்றும் ஒரி பண்ணுறது. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணாதீங்க. யூ ஹேவ் டு ஸ்டே இன்வெஸ்டட். இந்த சுச்சுவேஷன் ஒரு 2-3-4 டேஸ் கழிச்சு திடீர்னு வார் வரல, பீப்புள் ஆர் கீப்பிங் குவாய்ட்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வில் செட்டில் டவுன். வார் வந்தால் என்ன ஆகும்? நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. க்ரூடு பிரைஸ் ஏறணும், க்ரூடு பிரைஸ் ஏறினா இன்ஃப்ளேஷன் ஏறலாம். இதெல்லாம் டெம்பரரி செட்பேக்ஸ் தான். இப்போ இந்தியா ஆல்ரெடி க்ரூடு வாங்கியிருப்பாங்க, அந்த க்ரூடு வந்து சைடில் இருக்கும், எங்கேயாவது வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் 1-2 months நம்மளுக்கு வந்து க்ரூடோட காஸ்ட் ஏறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏறிச்சுன்னா திருப்பி இந்தியா ரஷ்யாலேருந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால க்ரூடை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா யுக்ரைன் ரஷ்யா வார் ஆனபோது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்க் இங்கே கொடுக்க சொல்கிறேன். அன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பாருங்க. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிருக்க அதே இங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து புதுசா இல்லை, ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அந்த லிங்கை கொடுக்குறேன், நீங்க அந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. 2 வருஷம் கழிச்சு நம்ம அதே ஒரு டாபிக்ல பேசுறோம். அன்னைக்கு நாங்க கிளியரா சொன்ன இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, ஸ்டே இன்வெஸ்டட் யூ மேக் மணின்றோம். அதே வார்த்தை இன்னைக்கும் சொல்றோம், யூ ஜஸ்ட் ஸ்டே இன்வெஸ்டட் யூ மேக் மணி. இப்போ நம்மளுக்கு என்னன்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹை வந்து நீங்க 23.15. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் தான் அது ஜாஸ்தி ஆக மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ க்ளோஸ்ல வந்து 20.37 இருக்கு. நீங்க மார்னிங் ஓப்பனிங் வந்து 14.3% இருந்திருக்கு. அப்போ இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் மேஜரா எதுவுமே ஆகல. பட் நம்ம ஸ்டாக்ஸ் ஆஃப் ரேலி ரியலி சப்ஸ்டான்ஷியலி ஹை. ஏன்னா பிகாஸ் வேர்ல்டு மார்க்கெட்ல எங்கேயுமே ஏறாதனால இங்க கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ எஃப்ஐஸ் வந்ததுனால ஏறி இருக்கு.
நீங்கள் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பயப்படணும். ஏன்னா ட்ரேடராக இருந்தால் நம்ம அப்படியே சொல்லியிருக்கோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். செபி வந்து F&Oலாம் கருப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்தே மார்க்கெட் வீக்னஸ் இருக்குது. ஒரு ட்ரேடராக இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக ஒரி பண்ணணும். நீங்கள் என்னோட இன்வெஸ்டராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் லுக் ஃபார் யுவர் ரொட்டீன். அது மார்க்கெட் என்ன பவுன்ஸ் ஆகுமோ ஆட்டோமேட்டிக்காக அது பவுன்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏதாவது இந்த மார்க்கெட் இறங்கும் போது நான் வேறு ஏதாவது என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் இங்கேருந்து இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4.5% 8% 10% உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடலாம் இப்போலேருந்து. இல்லை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இறங்கிட்ட அப்புறம் இன்னொரு 4-5% இறங்கிச்சுன்னா நீங்கள் கண்ண முடியுன்னு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இட். ஏன்னா இந்தியன் எக்கானமி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா இப்போ செபிலாம் பார்த்துனே தான் இருக்காங்க. இப்போ செபி சொல்லிட்டே இருக்காங்க கொஞ்சம் மார்க்கெட் ஓவர் ஹீட்டடாக இருக்கான்னு. ஆல்ரெடி F&O டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் டைட்டன் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால ஸ்பெகுலேஷன் வில் கம் டவுன். ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் எனிதிங் ரீசன் டு வரி. இஃப் யூ ஆர் லாங் டேர்ம் இன்வெஸ்டர், ஸ்டே இன்வெஸ்டட். மார்க்கெட் இறங்குனா டெஃபினட்டாக ஐ சஜஸ்ட், ஆர் இஃப் ஐ ஹேவ் மணி I'll definitely invest in market because I believe market likely to go up. என்னுடைய பிலீஃப் மார்க்கெட் மேலே போகிறதுனால உங்களுக்கும் உங்கள் பிலீஃப் இருந்தால் மார்க்கெட் ஃபர்தராக கரெக்ட் ஆகும். ஃபர்தர் மணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டி யூ ஸ்டே இன்வெஸ்டட். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர் மை அசெட் கன்சல்டேஷன், சைனிங் ஆஃப். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது வீடியோ பண்ணப்படும். இந்த மாதிரி ரெகுலர் வீடியோ வரும். இது மார்க்கெட் இருக்கிறதுனால எங்கள் யூடியூப் எடிட்டர் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ கொடுங்கன்னு. அதனால இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். பை. இன்னொரு வீடியோவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.